இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் செப்டம்பர் 17. தேவன் நம் மீது வைத்த மாறாத அன்பு. ஒரு சமயம் கர்த்தருடைய ஊழியர் ஒருவர் தன் சபையில் உள்ள ஒரு ஏழை விதவை வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவதை அறிந்தார். அவளுடைய வாடகை முழு பாக்கிக்கும் போதுமான பணத்தை அன்பளிப்பாக எடுத்துக்கொண்டு அவள் வீட்டிற்கு சென்றார். அவள் வீட்டின் கதவை பலமுறை தட்டி பார்த்தும் கதவு திறக்கவில்லை. அதிக நேரமாய் நின்று கதவை தட்டிய ஊழியர் பதில் ஏதும் வராததால் அங்கிருந்து சென்று விட்டார். சில நாட்கள் கழித்து அந்த ஏழை விதவையை ஒரு வீதியில் சந்தித்தார். சகோதரி, உங்கள் வீட்டு வாடகைக்கு போதுமான பணத்தை அன்பளிப்பாக நான் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்தேன். ஆனால் உங்கள் வீடு பூட்டி இருந்தது. கதவை தட்டியும் ஒருவரும் திறக்கவில்லை என்று கூறினார். அதற்கு அந்த சகோதரி, அப்படியா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கதவை தட்டிய அதே சமயத்தில் நான் வீட்டிற்குள் தான் இருந்தேன். வீட்டு சொந்தக்காரர் வாடகை பாக்கியை வாங்க வந்துவிட்டாரோ என்று அஞ்சியே நான் கதவை திறக்காமல் இருந்துவிட்டேன் என கூறினாள். பார்த்தீர்களா, வாடகையை வசூலிப்பதற்காக நம்மிடத்தில் ஆண்டவர் வரவில்லை. தன்னிடம் உள்ள யாவற்றையும் நமக்கு கொடுப்பதற்கே அவர் வந்தார். அப்படி இருக்க அவருக்கு கதவை திறவாமல் இருப்பது எவ்வளவு பெரிய மதியீனம்! அதைவிட பெரிய மதியீனம் நம் முழு ஜீவியத்தையும் அவருக்கே சம்பூரணமாய் இன்னமும் அர்ப்பணிக்காமல் இருப்பதுதான். தேவனுடைய இந்த அன்பின் சுவாபம் ஒரு காலம் மாறிப்போவது இல்லை. இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திர நிகழ்ச்சிகள் அனைத்திலும் அவர்கள் மீது அவர் கொண்ட மாறாத அன்பினை இஸ்ரவேலர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கே தேவன் பிரயாசப்பட்டார். ஏனென்றால் வேதம் கூறுகிறபடி அனாதி சிநேகத்தால் உங்களை நான் சிநேகித்தேன் என்றே தேவன் அவர்களிடம் கூறியிருந்தார். எரேமியா 31 அதிகாரம் 3 உபாகமம் 4 அதிகாரம் 37 இத்தனை ஆச்சரியமான அவருடைய மாறாத அன்பிற்கு ஈடாய் நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய அன்பு மாத்திரமே ஆகும். உபாகமம் 6 அதிகாரம் 5 ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, உமது அன்பை நாங்கள் எக்காலத்திலும் சந்தேகப்பட்டு விடாதபடி உம் அன்பில் நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.